இந்த குரு பயிற்சிக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறது? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நவ கிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிரகங்கள் மீதி 2 கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள். நிழல் கிரகங்கள்னு சொல்லும்போது ராகு பகவான் மற்றும் கேது பகவான் நிழல் கிரகங்களாக வராங்க. ஸோ அப்போ இந்த 7 கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரியன் சந்திரன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஓகேவா? ஸோ மீதி இந்த 7 கிரகங்களில் சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சுப கிரகங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதி சுபர் பாதி பாவர் அப்படிங்கிற அமைப்பில் இருப்பாங்க. ஆனால் நான் 7 கிரகங்களில் மிக தூய்மையான மிக சுபராக இருக்கக்கூடிய கிரகம் யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான். ஸோ இந்த குரு பகவான் சுபராக இருக்கிறதுனால நம்முடைய எல்லார் மனதிலும் என்ன தோணுதுன்னா, இந்த குரு பெயர்ச்சி வந்துட்டா நம்ம லைஃப் மாறிடும், நம்ம லைஃபு மிக சிறப்பாக இருக்குங்கிற எண்ணமே அவர் மிக சுபராக இருப்பதனால தான் ஆட்டோமேட்டிக்காக வருது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருவாக 2 குரு எடுத்துக்கிறோம். ஒன்று தேவகுரு, இன்னொன்று அசுபகுரு. ஸோ தேவகுரு அப்படிங்கிறவர் யாருன்னா நம்முடைய குரு பகவான். அசுரர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா நம்முடைய சுக்கிர பகவான். ஸோ இந்த 2 குரு. ஸோ இதில் மிக எல்லாருமே வெல்கம் பண்ணி ஏற்றுக்கக்கூடிய நம்முடைய குரு பகவான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 12 வருடத்துக்கு பிறகு நம்முடைய கடகராசிக்குள்ளே வரார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான்கிறவர் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அதிசாரமாக முன்ன போவார், பின்னோக்கி போவார், அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாகவே ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடக்க கிட்டத்தட்ட 365 நாட்கள், 1 வருடங்கள் அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கரெக்டாக நம்மளுடைய கடகராசிக்குள்ளே வரார். கடகராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் இடத்துக்கு வரனால இந்த 12 வருஷத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். அதாவது எனக்கு எது கிடைக்கலன்னு நினைக்கணும் அது கிடைக்கும், எது உங்களுக்கு நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அது நடக்கும். காரணம் என்னென்னா, இந்த கடகராசிக்குள்ளே நம்முடைய குரு பகவான் உச்சம் அடைகிறார்.